ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா பணியாரம், கார பணியாரம் அண்ட் இனிப்பு பணியாரம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கால்படி பச்சரிசி, கால்படி புழுங்கல் அரிசி, 2 சம அளவு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். 3 hours ஊறட்டும். அடுத்து உளுந்தம்பருப்பு 100 உலக்கில் 3/4 உலக்கு பாருங்கள். 100 உலக்கில் 3/4 உலக்கு உளுந்து, தேவையான அளவு வெந்தயம் கொஞ்சமாக எடுத்து அதையும் ஊற வச்சு 3 hours ஊற வச்சு தனித்தனியாக தான் அரைச்சது. அதாவது உளுந்து தனியாக, அரிசி தனியாக எடுத்து வச்சுட்டு அரைக்கும் போதே கொஞ்சம் இனிப்புக்கு தனியாக நான் எடுத்து வச்சிட்டேன். தேவையான அளவு அரிசி மாவும் 1 கை அளவு மட்டும் உளுந்து எடுத்து ஆட் பண்ணி, இந்த பாருங்கள், இதுதான் இனிப்புக்கு தனியாக எடுத்து கலந்து வச்சுட்டேன். இது உரப்புக்கு அரிசியும் உளுந்து கலந்தே வச்சு அரைச்சி உப்பு போட மாட்டோம். உப்பு போடாமல் தான் நாங்கள் கலந்து வைப்போம். காலையில் எழுந்திரிச்சோன்னா எடுத்து வச்சு உப்பு போட்டு கலந்து வச்சுருவோம். இப்போது பணியாரத்துக்கு தேவையான ஆனியன், சின்ன வெங்காயம் தான் போடணும். பெரிய வெங்காயம் போட்டால் டேஸ்ட் இருக்காது. சின்ன வெங்காயம் நல்லா நிறையவே எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். அடுத்து பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு அடுத்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு பெருங்காயம் சேர்த்து இது 2ஐயும் முதல்ல செவக்க வறுத்துட்டு கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 2ஐயும் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையை ஆட் பண்ணி வதக்கி எடுத்து உரப்புக்கு கார பணியாரத்துக்கு இதை அந்த மாவு கூட கலந்துக்கணும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் கார பணியாரம். இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது கூட கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையை அது கூட சேர்த்துக்கணும். இப்போ நான் இந்த கார பணியாரத்துக்கு இது கூட நான் கேரட் துருவலும் சேர்க்க போகிறேன். நல்லா கழுவி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த கார பணியாரத்துக்கு கூட ஆட் பண்ணிக்குவேன். பிள்ளைங்களுக்கு இப்படியாவது கொடுக்கலாம் இல்லையா? கேரட்டெல்லாம் சாப்பிடாதுங்க. இல்லைன்னா இது கூட ஆட் பண்ணி கொடுத்தோன்னா பேசாமல் சாப்பிட்ருங்க. இப்போ ஆனியன் இந்த நல்லாவே வதங்கிட்டு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு 4 வதக்கிட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ கார பணியாரத்துக்கு அதோட சேர்த்துடலாம். இப்போது இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான வெல்லம், நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். எடுத்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பொடி பண்ணி தண்ணி விட்டு இது வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சதை சேர்த்துடலாம். கார பணியாரத்துக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு போட்டு ஏற்கனவே கலந்து வச்சுட்டேன். அப்புறம் அது கூட இந்த கேரட் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுட ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த பக்கம் பாகு ரெடி ஆகிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த மாவோடு சேர்த்து இந்த மாவில் நமக்கு தேவையான அளவு வெல்லத்தை சேர்த்து வடிகட்டி கலந்து எடுத்துக்கலாம். தேவையானவங்க ஏலக்காய் நல்லா பொடிச்சு அதில் போட்டுக்கலாம். நான் இதில் 1 pinch உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா அதில் உப்பு சேர்த்தா எந்த ஒரு இனிப்பாக இருந்தாலும் லைட்டாக 1 pinch உப்பு சேர்த்தா அதோட டேஸ்ட்டே வேறு. ஸோ நான் லைட்டாக 1 pinch இதில் உப்பு சேர்த்துருக்கேன். இது சட்னிக்கு, பணியாரத்துக்கு தேவையான சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போது பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். மாவெல்லாம் கலந்து எடுத்தாச்சு. இது இண்டாலியக்கல் இது இண்டாலியக்கல். இதில் வந்து காரத்தை ஊற்ற போகிறேன். இது வந்து நான்ஸ்டிக்கு. இதில் இனிப்பை ஊற்ற போகிறேன் நான். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அவரை ரெடியாகிறதுக்குள்ள நம்ம வந்து பணியாரம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்காக இந்த பக்கம் காரம், இந்த பக்கம் இனிப்புன்னு வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா எண்ணெய் தடவிக்கணும், இல்லைனாக்கா பிடிச்சிக்கும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து ஊற்றணும். இது வந்து ஹை ஃப்ளேம்லலாம் வச்சுட்டு ஊற்றிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். அடுத்த அந்த பணியாரத்தை எடுக்கவே முடியாது. ஸோ நல்லா ரெண்டையுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கல் ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் நிறையவே தடவி பணியாரத்தை ஊற்றிக்கலாம். பணியாரம் ஊற்றிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். அப்போ தான் பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் காரம் ஊற்றிட்டேன், இந்த பக்கம் இனிப்பு ஊற்றிக்கலாம். ரெண்டுமே சைட் பை சைட் பார்த்தா தான் பாப்பாவுக்கு ரெடி பண்ணி 8:30 மணிக்கு போகிறதுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த பக்கம் சட்னியும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக வருதுன்னு. அதுக்கு தான் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கணும். அப்படி திருப்பணுன்னா தொட்டோன்னு வருது பாருங்கள். பணியாரத்துக்கு மட்டும் பக்குவமாக நம்ம சேர்க்குறத வச்சு தாங்க பணியாரம் சாஃப்டாக வர்றதும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்டாகிறதும். ஸோ நல்லா வந்து உளுந்தும் வெந்தயமும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சேர்த்து நம்ம கலந்து வச்சிட்டோம்னா பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இங்கே வந்துட்டு இனிப்பும் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு, எனக்கு இந்த நான்ஸ்டிக்கு கொடுத்த அந்த பணியாரம் எடுப்போம் இல்லையா, ஒரு ஸ்டிக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கு வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதான் ஸ்பூனை வச்சு எடுத்துட்டுருக்கேன். கருது வந்து இந்த பக்கம் காரத்துக்கு, இந்த பக்கம் ஸ்பூனை வச்சு எடுத்துட்டுருக்கேன். இதோட ஸ்டிக்கு வந்து ஒன்று வாங்கணும், உடஞ்சி போயிட்டு. ஸோ பணியாரம் ரெடி. நல்லா இருக்குல்ல, நல்லா பந்து பந்தாக பணியாரம் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு எண்ணெய் தடவி ஒவ்வொரு கல் எடுக்கிறப்பையும் நம்ம வந்து எண்ணெய் தடவி ஊற்றினா தான் நல்ல பணியாரம் சாஃப்டாக பிடிக்காமல் வரும், கல்லுலேருந்து பிடிக்காமல் வரும். இனிமேல் நீங்கள் பணியாரம் செய்யும்போது கேரட் துருவலும் சேர்த்து போட்டு பண்ணுங்கள். பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க. தனியாக கேரட் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறனால இது கூட ஆட் பண்ணிட்டோம்னாக்கா நான் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக இருக்குதுங்களா, பிச்சோன்னு வருது. கேரட் போட்டதுனால கொஞ்சம் கலர் எல்லோவாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இனிப்பும் கூட எப்படி வருது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பணியாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டிஎம் பண்ணுங்கள். ஓகே, உண்மையிலே சாஃப்டாக அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க பணியாரம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பணியாரம் ரெடி. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.